அண்மைச் செய்தி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் தென்கொரியாவில் சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். தென்கொரியாவின் பூஷான் நகரில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் தென்கொரியாவில் சந்திப்பு மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சீன நாட்டினுடைய அதிபர் ஷி ஜின்பிங்கும் தென்கொரியாவிலே ஒரு முக்கியமான சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தென்கொரியாவினுடைய பூஷான் நகரில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபரும் சீனா நாட்டினுடைய அதிபரும் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தென்கொரியாவிலே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருப்பதன் மூலமாக சீனா மற்றும் அமெரிக்கா இடையே நீடித்து வரக்கூடிய அந்த வரி சந்தைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த சந்திப்பிற்கு பிறகாக செய்தியாளர்களிடம் பேசியிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை என்பது சீன அதிபருடன் ஒரு நல்ல நிலையில் இருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடிய விதமாக இந்த பேச்சுவார்த்தை இருந்ததாக அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்பு சண்டையை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடங்கி இருக்கின்றார். இந்தியாவிற்கு எதிராக விதிக்கப்பட்ட அதிகபட்ச வரியை கொண்டு சீனாவிற்கு எதிராகவும் கணிசமான அளவிற்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மேலும் சீனாவை பொறுத்தவரை தொடர்ந்து ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு நிலைப்பாடு இருந்து வருகின்றது. ரஷ்யாவுடன் எந்த வகையிலும் வர்த்தக தொடர்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு அழுத்தத்தை இந்தியா மற்றும் சீன நாடுகளுக்கு தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இந்த முக்கியமான சந்திப்பு சீனா மற்றும் அமெரிக்கா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி சீர்திருத்தம் தொடர்பான இந்த சந்தேகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் என்பதற்கான ஒரு எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கின்றது. இரண்டு நாடுகளும் முக்கியமான நாடுகள். சீனாவை பொறுத்தவரை இந்த ஆசிய பிராந்தியத்தில் முக்கியமான ஒரு நாடு, அமெரிக்காவை பொறுத்தவரை உலகளாவிய முக்கியமான ஒரு பொருளாதார நாடு. எனவே இரண்டுக்கும் இடையிலே இந்த வரி சண்டைகள் ஓரளவு சமநிலை அடையும் பொழுது உலக பங்குச்சந்தைகள் உள்ளிட்டவற்றிலே ஒரு மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கொரியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பங்கேற்றிருந்த தென்கொரியாவினுடைய அதிபர் உள்ளிட்டவர்களோடு சந்திப்பை மேற்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் அங்கு வருகை தந்திருந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சந்திப்பின் மூலமாக இரு நாட்டு தலைவர்களும் ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரை அடுத்தடுத்து பல முக்கிய நாடுகளுடைய தலைவர்களை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பில் சீன அதிபருடன் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு நல்ல நிலையில் இருந்ததாக அமெரிக்காவினுடைய அதிபர் கூறியிருப்பதன் காரணமாக தற்போது எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு அது ஒரு வகையில் தீர்வாக அமையுமா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.